அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடம், இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. விஸ்வாசி ஆடி 4 இன்று புதன்கிழமை, ஆங்கில வருடம் ஜூன் 18, 2025. இன்று கீழ் நோக்கி நாள். நட்சத்திரம் இன்று இரவு 10:01 வரை புரட்டாதி, பின்பு உத்தராதி. திதி இன்று காலை 10:57 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. யோகம் இன்று முழுவதும் அமிர்த யோகம், சித்த யோகம். சந்திராசு நட்சத்திரம் ஆயிலியம், மகம். ராசி பார்த்தீங்கன்னா கடகம், சிம்மம். சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த சிம்ம ராசி, சிம்ம லக்கணம், கடக ராசி, கடக லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாணிச்சு செல்லக்குள்ள விழிப்புணர்வோடு செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிச்சு செல்லணும். எக்காரத்தை கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. வண்டி எடுக்கக்குள்ளே அனைத்தும் சரியாக தான் பார்க்கணும். மெயினாக முக்கியமாக பிரேக் பிடிதா பார்த்து தான் வண்டியை நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் உங்களை காத்து கொள்ள முடியும். அதே போல் தொலைதூர பயணங்கள், தொலைதூர அலுவலகத்துக்கு செல்றவங்களாம் கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்புனீங்கன்னா நீங்கள் பாதுகாப்பாக போய் சேரலாம். கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா சந்திராசனம் கண்டிப்பாக அது வேலையை செய்யும். நல்ல நேரம் காலை 9:30 to 10:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 to 11:30, மாலை 6:30 to 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைச்சா சிறப்பு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பயன்படுத்தினா சிறப்பு. குழந்தை பாக்கியம் ஏற்படும். ராவகாலம் மதியம் 12 to 1:30, யமகண்டம் காலை 7:30 to 9, குளிகை காலை 10:30 to 12. குளிகைன்னா மாந்தினா குளிகை. இந்த குளிகை டைமில் எந்த நல்ல காரியமும் சரி கெட்ட காரியமும் சரி செய்யக்கூடாது. அது தீவினையே ஏற்படுத்தும். கருத்தில் கொள்ளுங்க. சூளம் வடக்கு. சூளம்னா கோயிலுக்கு சென்றால் கற்பூரம் ஏற்றுறது, விளக்கு ஏற்றுறது, அது வடக்கு சைடு பார்த்து தான் ஏற்றணும். கருத்தில் கொடுங்க. அப்போ தான் முழு பலன் நீங்கள் அனுபவிக்க முடியும். இப்போ ராசி பலன் பார்ப்போம். முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் யோகமான நாள், அற்புதமான நாள், சிறப்பான நாள். உள்ளம் மகிழும். நீங்கள் நினைத்தது நடக்கும். அற்புதமான நாள். நீங்கள் ஏதாவது புதிதாக ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நாளில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா இந்த நாள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யோக நாளாக அமைந்து நீங்கள் செய்யும், அதாவது ஆரம்பிக்கும் தொழில், இல்லை புதிதாக வீடு போடுறது, எதுவாக இருந்தாலும் சரி சிறப்பான யோகத்தை தரும். கருத்தில் கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், சுகமான நாள். உள்ளம் மகிழும். கணவன் மனைவிடையே ஒற்றுமை கூடும். உடல் ஆரோக்கியம் பெறும். நீங்கள் இன்று உங்களுக்கு பிடித்த உணவை உண்ணு மகிழலாம். அற்புதமான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். கருத்தில் கொள்ளுங்க. இந்த சிறு தொழில் செய்யுங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறிகள், கீரைகள் செய்வீங்களா, இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அதே போல் இந்த டீ கடை, ஹோட்டல் வச்சிருக்கவங்களுக்கும் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். அற்புதமான நாள் மிதுன ராசிக்கு. கடக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கு கீழே இருக்குது. இன்று சிக்கலான நாள். விரயங்கள் ஏற்படும், மனஸ்தாபங்கள் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும், உடல் வாதிகள் ஏற்படும். எது எப்படி இருந்தாலும் இன்று நீங்கள் சமாளித்து தான் ஆகணும். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. இப்போ இந்த கடக ராசிக்கோ சிம்ம ராசிக்கோ சந்திராசி இருப்பதால் இன்று இன்னும் கவனமாக இருக்கணும். வண்டி வாணிச்சு செல்லக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிச்சு செல்லணும். எக்காரத்து கொண்டும் வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். ஒரு நிம்மதியான நாளை உங்களுக்கு இன்னைக்கு தரும். இவ்வளோ நாள் நீங்கள் ஏதாவது ஒன்று முயற்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த நாளில் அதை முயற்சி பண்ணி முடிக்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு முடிவடைந்து உங்களுக்கு ஒரு நிம்மதியை தரும். சிம்மராசிக்கு மிகவும் சிறப்பான நாள், அற்புதமான நாள். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் எதிர்ப்புகளும் விரயங்களும் வரக்கூடிய நாள். அதனால் கவனம் தேவை.
உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் ஒரு மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாள், அற்புதமான நாள். நீங்கள் இந்த நாளில் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அது வெற்றியில் முடியும். மிகவும் சிறப்பான நாள், அற்புதமான நாள் துலா ராசிக்காரர்களுக்கு. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. தேவையில்லாத விரயங்கள், உள்ளம் பயப்படக்கூடிய சூழ்நிலைகள், பிரச்சனைகள், கணவன் மனைவியே வாக்குவாதங்கள், இதெல்லாம் வர்றதுக்கு விருச்சிக ராசிக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் இன்று உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா இந்த நாளை நீங்கள் வெற்றிகரமாக மாற்றிக்கலாம். கற்றுக்கொள்ளுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், நலமான நாள், உடல் ஆரோக்கியம் பெறும். உங்களுக்கு பிடித்த உணவுகளை நீங்கள் உண்ணலாம். உங்களுக்கு இந்த நாள் ஏதாவது ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை தேடி தரும். கருத்தில் கொள்ளுங்க. நலமான நாள், சிறப்பான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கு கீழே இருக்குது. இந்த கழிப்பும் உடல் சோர்வும் உடல் வாதிகளும் விரயங்களும் மனஸ்தாபங்களும் கணவன் மனைவியுடைய பிரச்சனைகளும் இதெல்லாம் மகர ராசிக்கு இன்று வாய்ப்பு அதிகம். அதனால் மகர ராசிக்காரர்கள் அவங்க இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யணும். அப்போ தான் அவங்கள தற்காத்துக் கொள்ள முடியும். கற்றுக்கொள்ளுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார், ஆனால் முயற்சி எடுத்தால் இந்த நாளை ஜெயிக்கலாம். முயற்சி திருவினையாக்கு என்பது போல ஒரு ஏதாவது முக்கியமான விஷயத்தில் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் வெற்றி கிடைக்கும். ஆனால் நாள் சுமார் தான், விரயங்கள் ஏற்படலாம், சக ஊழியர்களுக்கு மோதல் போக்குகள் வரலாம், மனஸ்தாபங்கள் வரலாம். அதனால் கவனம் தேவை. அதே போல் கணவன் மனைவிட்டு பிரச்சனை வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், ஒரு உயர்வான நாள், ஒரு மகிழ்ச்சிகரமான நாள், உள்ளம் மகிழும். உங்களுக்கு ஒரு அந்தஸ்தும் ஒரு கௌரவத்தையும் தரக்கூடிய நாள். அலுவலகத்திலையும் சக ஊழியர்கிட்ட உங்களுக்கு மதிப்பும் மரியாதை கிடைக்கும். அதே போல் மேல் அதிகாரிகிட்டையும் உங்களுக்கு பரிசு பாராட்டுகளும் மதிப்பு கிடைக்கும். அற்புதமான நாள். மீனராசிக்காரர்களுக்கு இன்று இந்த நாள் ஒரு உயர்வை ஏற்படுத்தி தரும். சிறப்பான நாள். கருத்தில் கொள்ளுங்க. திருப்பி சொல்கிறேன், இந்த கடக ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் சந்திரன் இருப்பதால் கவனம் தேவை. அதே போல் கடக லக்கணம் சிம்ம லக்கணமும் இன்று கவனமாக இருக்கணும். ஏன்னா கண்டிப்பாக சந்திராசனம் அது வேலையை செய்யும். தேவையில்லாத பிரச்சனைலாம் மாட்டி விட்டுரும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம்.